பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ் புத்தாண்டு துவங்கியிருக்கு. தாயும் தாய்மொழியும் ஒன்று தாங்க. அதான் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் நம்முடைய தாய்மொழி தமிழையும் உயிரையும் ஒன்றா இணைச்சிருக்காரு. அதே மாதிரி நம்முடைய தாய்மொழி தமிழ் வெறுமன மொழி மட்டும் கிடையாது, நம்மளுக்கான அறம், நம்ம வாழ்விற்கான அறம், காதல், வீரம் எல்லாத்தையுமே சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பாரதியார் சொன்னதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஓய்தல் ஒளி நேர்பட பேசு தாழ்ந்து நடவேல் சாவதற்கு அஞ்சேல் அப்படின்னு சொல்லிட்டு வீரத்தை சொல்லியிருப்பார். இதுவே சமூக நீதியை பற்றியும் நம்ம தாய்மொழியில் சொல்லியிருப்பார். காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் காடும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் யாமின்றி வேறில்லை அப்படின்னு சொல்லிட்டு சமூக நீதியும் சொல்லியிருப்பார். அதுபோக நம்ம இந்தியாவோட ஒற்றுமையும் சொல்லியிருப்பார். 30 முக்கோடி முகம் உடையால் எனில் உயிர் மெய்ம்புற ஒன்றுடையாள் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுபோக செப்பு மொழி 18 உடையாள் எனினும் சிந்தனை ஒன்றுடையாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டோட ஒற்றுமையும் சொல்லியிருப்பார். ஸோ மொழி சார்ந்து வேறுபடுத்த நினச்சாலும் நம்ம வேறுபடக்கூடாது. அதே மாதிரி வேறு மொழியையும் நம்மக்கிட்ட கொண்டு திணிக்கணும்னு நினச்சாலும் அதுக்கு உடன்படக்கூடாது. நம்ம தேவை அப்படின்னா ஒரு மொழியை நம்ம கண்டிப்பாக கற்றுக்க போகிறோம். ஏன்னா நம்முடைய தாய்மொழியும் ஒன்று தான். மறுபடியும் சொல்லிக்கிறேன், என்னுடைய இனிய மாணவர்கள் பூஞ்சோலை படிப்பகம் சார்பாக உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 13 ஏப்ரல் உரிய நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோங்க. ஸோ முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஹெட்டிங்ஸில் மசோதாக்கு ஒப்புதல் குடியரசுத் தலைவருக்கு கெடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்டிக்கிள் 201 சொல்லியிருக்காங்கங்க. அதாவது ஆர்டிக்கிள் 201 என்ன சொல்லுது அப்படின்னா, ஆளுநர் ஒரு மசோதாவை பரிசீலனைக்காக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஆனால் குடியரசுத் தலைவர் முழுமையாக பாக்கெட் வீட்டோ அப்படின்ற அதிகாரத்தை பயன்படுத்தி பதில் சொல்லாமல் இருக்கக்கூடாது. 3 மாதத்திற்குள்ள இதுக்கான பதிலை சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 1951 செண்பகம் துரைராஜன் வழக்கு எப்படி இந்தியாவே பிரட்டி போட்டுச்சோ அதே மாதிரி இந்த வழக்கு பிரட்டி போட்டிருக்கு. சரியா, இது சார்ந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஆளுநரின் பரிந்துரை பெறப்பட்ட தேதியிலிருந்து 3 மாதத்திற்குள் அவை குறித்து குடியரசுத் தலைவர் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆளுநர் பரிந்துரை கொடுத்ததுக்கப்புறம் 3 மாதத்துக்குள்ள ஒரு முடிவை தெரிவிச்சிருக்கணும். அதாவது பாக்கெட் வீட்டோ அப்படின்னா பதில் சொல்லாமல் அப்படியே ஸ்டாப் பண்ணி வைக்கிறது. இது கட்டாயம் கொடுக்கணும்னு சொல்லலை, ஒரு முடிவை தெரிவிச்சிருக்கணும். ஒன்று இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லைன்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி தான். ஒருவேளை முடிவை தெரிவிக்கலை அப்படின்னா மாநிலங்கள் கேள்விகள் எழுப்புனாங்கன்னா அதுக்கு குடியரசுத் தலைவர் கட்டாயம் உரிய பதில் சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இது ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. அதுக்கடுத்து பாருங்கள், ஆளுநரின் அதிகாரத்துக்கு கீழே ஆளுநர் முதலாவது நடவடிக்கையிலேயே, அதாவது ஒரு மசோதா குறித்து அனுப்புகிறாங்க, அதை முதல் நடவடிக்கையிலேயே குடியரசுத் தலைவருக்கு அனுப்புனாரு அப்படின்னா அதற்கான ஒப்புதலை நிறுத்தி வைத்தால் நீதிமன்றத்தின் முன் அந்த நடவடிக்கையை எதிர்க்க மாநில அரசுக்கு உரிமை உண்டு. இப்போ அதை அனுப்பிட்டாரு நேர ஆளுநர் முதலாவது நடவடிக்கையிலே ஒரு மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிட்டாரு. குடியரசுத் தலைவர் ஒப்புதலை நிறுத்தி வச்சா அவங்க மறுபடியும் கோர்ட்டை நாடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாக்கெட் வீட்டோ அதிகாரத்தை தனி அதிகாரத்தை செயல்படுத்தலாம் என்ற கருத்தை ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் முக்கியமான டேட்டா. பாக்கெட் வீட்டோ அல்லது முழுமையான வீட்டோ அதிகாரம் எதுவும் வழங்கப்படலைன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் ஒரு பதிலை சொல்லி தான் ஆகணும். அதாவது கொடுக்குறோம் அப்படின்னா கொடுக்குறோன்னு சொல்லுங்கள், இல்லை அப்படின்னா தெளிவாக நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்னு ரொம்ப முக்கியமான டேட்டா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், அவர் அதிகபட்சமாக 1 மாத காலத்திற்குள் முடிவெடுக்க வேண்டும். யார்? ஆளுநர். சரி, ரைட்டு. இப்போ முடிவு எடுக்கலை ஒரு வேளை அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்? குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவார். அதுவும் 3 மாதத்துக்குள்ளே குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, 3 மாதத்துக்குள்ளே குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும். குடியரசுத் தலைவர் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நம்ம இங்கே பார்த்தோம். இப்போ ஒரு மசோதா மறுசீலனைக்கு பிறகு மீண்டும் ஆளுநரிடம் சமர்ப்பிக்கப்பட்டால் அதற்கு அவர் உடனடியாகவோ அதிகபட்சம் 1 மாதத்துக்குள்ளாகவோ ஒப்புதல் அளிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இப்போது திரும்ப அனுப்பிட்டார் அவர். சரியா, அனுப்பிட்டு மறுபடியும் இவங்க அனுப்புகிறாங்க அப்படின்னா, ஆளுநருக்கு அனுப்புகிறாங்க, 2வது மறுபரிசீலனைக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா அவர் ஒப்புதல் அளித்து தான் ஆகணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்ப்புங்க. சரிங்களா, இந்த தீர்ப்பு அனைத்து மாநிலங்களுக்கும் பொருந்தும் அப்படின்னும் சொல்லிட்டாங்க. நம்ம தமிழக அரசு தொடுத்த வழக்கு எல்லா மாநிலத்துக்குமே ஒரு விடிவு காலம் மாதிரி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சரி, வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த இது பாருங்கள்,
இந்த ஆண்டு கேலோ இளைஞர் விளையாட்டு போட்டி எந்த மாநிலத்தில் நடைபெறுது அப்படின்னா பீகார் மாநிலத்தில் நடைபெறுது. சரியா, இது ரொம்ப முக்கியமானது. கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டிகள் எந்த மாநிலத்தில் அப்படின்னா பீகார் மாநிலத்தில் நடைபெறுது. சரியா, சரி, ரைட், ஓகேங்க. அடுத்து இந்த இது முக்கியமான டேட்டா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரத்தில் விரைவில் 250 கோடி மேம்படுத்தப்பட்ட புற்றுநோய் மருத்துவமனை வந்து அமைக்க போகிறாங்க. சரியா, காஞ்சிபுரம் அருகே காரப்பேட்டை அப்படின்ற இடத்துல 250 கோடிக்கு 5 தளங்களை உடைய புற்றுநோய் மருத்துவமனை விரைவில் திறந்து வைக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான டேட்டா. எங்கே புற்றுநோய் மருத்துவமனை புதுசாக அமைய போகுதுன்னு கேட்பாங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் காரப்பேட்டை. சரியா, இந்த எக்ஸாக்ட் பிளேஸும் படித்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான இடம். குரூப் 1 ரேஞ்சில் கேட்டாங்கன்னா இது கேட்கலாம். அதே மாதிரி இதை எதுக்கு ஈக்குவலாக சொல்கிறாங்க அப்படின்னா, மும்பையில் வந்து டாடா புற்றுநோய் ஆராய்ச்சி மற்றும் மருத்துவமனை இது வந்து மிகப்பெரிய மருத்துவமனையாக கருதப்படுது புற்றுநோய்க்கு. அதுக்கு ஈக்குவலாக தமிழ்நாட்டில் இருக்க மருத்துவமனை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, சரி, ரைட்டுங்க. அடுத்து பாருங்கள், இந்த நியூஸ் கொடுத்துருக்காங்க. மராத்தியர்களுக்கு எதிரான போர்வில் தோல்வியுற்ற அவுரங்கசீப்னு சொல்லிட்டு. இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாநிலத்தோட முதல்வர், மகாராஷ்டிரா மாநிலத்தோட முதல்வர் யார் அப்படின்னா தேவேந்திர ஃபட்னவிஸ். சரியா, இவர் 2024 தாங்க பதவி ஏற்றார். அதனால் ரொம்ப முக்கியமானவர், கேட்கலாம். மெயினாக எஸ்எஸ்சி எக்ஸாம் ஓரியன்டாக படித்தீங்கன்னா இது கேட்கலாம். சரிங்களா, மாநில முதல்வர் யார் அப்படின்னா தேவேந்திர ஃபட்னவிஸ். அதே மாதிரி நிகழாண்டு 5வது தேசிய மீனவர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து நடத்த போகிறாங்க. சரிங்களா, அதாவது மீனவர்கள் மக்கள் தொகை பற்றிய முழு கணக்கெடுப்பு நிகழாண்டு நவம்பர் டிசம்பர் மாதத்தில் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. மத்ஸ்ய சம்பதா யோஜனா அப்படின்ற திட்டத்தின் கீழே தான் வந்துட்டு இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு, மீனவர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து நடத்த போகிறாங்க. சரிங்களா, எத்தனாவதுன்னு கேட்கலாம், 5வது. சரியா, சரி, ரைட்டு. அப்போ முதல் எது அப்படின்னா நான் அது வந்து உங்களுக்கு பார்த்துட்டு நாளைக்கு தெளிவாக அப்டேட் பண்ணிடுறேன். சரிங்களா, சரி, ரைட்டுங்க, ஓகே. அடுத்து மெயினான பாயிண்ட் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு நிறையா அரசியல் நியூஸ் தான் இருக்குது. முக்கியமான நியூஸுன்றது ஒரு சிலர் தான். இது பாருங்கள், இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இல்லை, இருந்தாலும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, சிங்கப்பூரில் வந்து ஒரு மிகப்பெரிய தீ விபத்து நடந்திருக்கு. ஒரு பள்ளியில் சின்ன பிள்ளையெல்லாம் இருந்திருக்காங்க. இதில் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணோட மகனும் இருந்திருக்காரு. சரியா, இந்த 4 இந்தியர்கள் வந்துட்டு எந்த இதுவுமே இல்லாமல், சரிங்களா, அவங்களுக்கான பாதுகாப்பு கவசம்னு எதுவுமே இல்லாமல் பக்கத்தில் கட்டட தொழிலாளர்களாக வேலை பார்த்துட்டு இருந்தவங்க போய் எல்லா குழந்தைகளுமே காப்பாற்றிருக்காங்க. ஒரு குழந்தை மட்டும் சிகிச்சை பலனின்றி இறந்துட்டாங்க. மிச்ச எல்லா குழந்தைகளும் தப்பிக்கிறதுக்கு காரணமாக இருந்தவங்க இந்த 4 பேர் தான். சரிங்களா, இந்திரஜித் சிங், சுப்பிரமணியன், சரண்ராஜ், நாகராஜன், அன்பரசன், சிவகாமி, விஜயராம் அப்படின்ற 4 தொழிலாளர்கள். இவங்களுக்கு பாராட்டி கௌரவம் தெரிவிச்சிருக்காங்க சிங்கப்பூர் அரசு. ஸோ இதை நம்ம சொல்லியே ஆகணும். சரிங்களா, அவங்களோட உயிரை கூட துச்சமாக மதித்து அந்த குழந்தைகளை காப்பாற்றிருக்காங்க. சரி, ரைட்டுங்க. அடுத்து பாருங்கள், இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமானது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கனடா பிரதமர் பேர் என்ன அப்படின்னா மார்க் கார்னி. சரியா, இஸ்ரேல் பிரதமர் பேர் என்ன அப்படின்னா பெஞ்சமின் நெதன்யாங்கு. இவங்க 2 பேரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமாக சப் இன்ஸ்பெக்டர் யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கு இந்த இஸ்ரேல் பிரதமரோட பேர் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். சரியா, போன தடவை வந்து உக்ரைன் அதிபரோட பேர் கேட்டிருந்தாங்க. இந்த தடவை கண்டிப்பாக கேட்கலாம். இஸ்ரேல் பிரதமரோட பேர் என்ன அப்படின்னா பெஞ்சமின் நெதன்யாங்கு. சரியா, மறந்துடாதீங்க. அதே மாதிரி கனடா பிரதமர் பேர் மார்க் கார்னிக். சரியா, அதே மாதிரி நேற்று இது பண்ணதில் ஒரு 2 கொஸ்டின் கேட்குறேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள். இந்தியா வந்து ஒலிம்பிக் போட்டி அடுத்து வந்து எந்த ஆண்டு ஒலிம்பிக் போட்டி நடத்துறதுக்காக விண்ணப்பிச்சிருக்காங்க? சரிங்களா, கொஸ்டின் 1, இந்தியா எந்த ஆண்டு ஒலிம்பிக் போட்டியை நடத்துறதுக்காக விண்ணப்பிச்சிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, அதாவது புவிசார் குறியீட்டில் முதல் இடத்துல எந்த மாநிலம் இருக்குது, 2வது இடத்துல எந்த மாநிலம் இருக்குது. சரியா, நீங்கள் யோசிங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஸோ ஆன்சர் தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், மிச்சவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா, சரிங்க, ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.